உலக செஸ் சாம்பியனான குகேஷை வீழ்த்தி நம்ம பிரக்யானந்தா சாம்பியன் படத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. அது என்ன போட்டி வாங்க பார்க்கலாம். டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நெதர்லாந்தில் கடந்த ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு வருதுங்க. 13 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 12வது சுற்று நேற்றைய முன்தினம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த 12வது சுற்றில் உலக சாம்பியன் குகேஷும் ஜோர்டானை சேர்ந்த பான் பாரிஸ்டோட போட்டி டிராவில் முடிவடைஞ்சிச்சு. அதே 12வது சுற்றில் மற்றொரு போட்டியில் நம்ம பிரக்யானந்தா செர்பியாவை சேர்ந்த அலெக்சி அப்படிங்கிறவங்கள தோக்கடிச்சிருக்கிறாங்க. 12வது சுற்றோட முடிவில் தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தாவும் குகேஷும் 8.5 புள்ளிகளோட 2 பேருமே சமநிலையில் இருக்கிறாங்க. 13வது சுற்று தொடங்குது. 13வது சுற்றில் 2 பேருமே தோத்துடுறாங்க. தோத்தாலும் 2 பேருமே சமமான புள்ளியில் இருக்கிறதுனால வெற்றியாளர் யாருன்னு முடிவு பண்ண முடியல. அதுக்காக வெற்றியாளரை தீர்மானிக்க டைம் பிரேக்கர் முறையை பயன்படுத்துகிறாங்க. டைம் பிரேக்கர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட்டில் சூப்பர் ஓவர் அப்படின்னு ஒன்று நடத்துவோம் இல்லையா, அது போல் உள்ள ஒரு போட்டி தான். ரொம்பவும் விறுவிறுப்பாக நடந்த இந்த டைம் பிரேக்கர் சுற்றை நமக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு குகேஷோட ஒவ்வொரு நகர்வையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தனது வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாரு பிரக்யானந்தா அவர்கள். இதுபோல் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தீவிர தமிழ் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.